வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டாடா ஐபிஎல் 9th மேட்சோட ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். குஜராத் டைட்டன்ஸும் மும்பை இந்தியன்ஸ் தான் ப்ளே பண்ண போகிறாங்க 29th மார்ச் 7:30 PM. ஸோ மேட்ச் பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத் தான் ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ ஜிடி குஜராத் டைட்டன்ஸ் அப்படின்னாலே ஹர்திக் பாண்டியா யாருமே மறக்க முடியாது. ஸோ அந்தளவுக்கு அந்த டீமுக்கு வந்து ஒரு கப் வின் பண்ண ஒரு வின்னிங் கேப்டன் தான். ஸோ ஒரு யங் டீம் சொல்கிறத விட ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு பிளேயர்ஸ் தான் அதிகமாக இருந்தாங்க. இன்னைக்கு ப்ளே பண்ணுற சாய் கிஷோராக இருக்கட்டும், ஷாருக் கானாக இருக்கட்டும், அபினவ் மனோகர், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த டீமில் அதர்ஸில் மோஹித் சர்மா. ஸோ இந்த மாதிரியான ஒரு யங் டீம் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராகவே நல்ல ஒரு கேப்டன்ஷிப் பண்ணார், ஒரு கப்பும் வின் பண்ணார். ஸோ அதே ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா அடுத்த சீசனில் மும்பை இந்தியன்ஸில் எந்த அளவுக்கு ஒரு ஸ்லெட்ச் பண்ணுமோ அந்த அளவுக்கு மோசமான நிலைமையெல்லாம் ஸ்லெட்ச் பண்ணாங்க. அதையும் பார்த்தீங்கன்னா அந்த மீடியா வந்து காமிச்சாங்க. ஒரு செலிப்ரிட்டிஸு, ஒரு கிரிக்கெட்டரு, அதை தாண்டி அவர் ஒரு மனிதர் அப்படிங்கிறத யாருமே சிந்திக்கலை, யாருமே யோசிக்கலை. ஸோ அதெல்லாம் தாண்டி எப்படி கடந்து வந்தார் அப்படிங்கிறத எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதுக்கு அடுத்தடுத்து அவர் கம்பேக் கொடுத்து இந்தியன் டீமில் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணார் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துருப்பீங்க. ஸோ லாஸ்ட்டாக கூட பார்த்தீங்கன்னா சாம்பியன் லீக் முடியும் போது ரோஹித் சர்மாவே சொல்லியிருப்பார். ஸோ எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஹர்திக் பாண்டியா அப்படின்ட்டு. ஸோ இந்த சீசனில் ப்ளே பண்ண போகிற ஃபஸ்ட்டு மேட்ச் தான் ஹர்திக் பாண்டியா ஜிடி கூட தான் ப்ளே பண்ண போகிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் கேப்டன் தான் பண்ண போகிறாரு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஓப்பனாகவே சொல்கிறேன், கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் வந்து செமிஃபைனல் வரையும் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. எங்கேயாவது ஆஃப் நெட் கொஞ்சம் வீக்காக இருந்தாங்கன்னா ஃபைனல் போகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற ப்ரொடிக்ஷனை வந்து நான் இப்போவே உங்களுக்கு ஸ்ட்ராங்காக கொடுக்குறேன். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக டீமை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. நல்ல ஒரு ஹிட்டரு, பேட்டர்ஸு, கண்டிப்பாக ஒரு நல்ல டீமு, நல்ல ஒரு லைனப்பாக தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஷுவராக வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நான் ஏன் இவ்வளோ விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ நம்ம இது எல்லாமே நம்பர்ஸ் தான், ஒரு ப்ரீ மேட்ச் அனலைஸ் தான் நம்ம பிஃபோராக கொடுக்குறோம். ஸோ இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்ட் செட்டில் பார்த்தீங்கன்னா ஃபேண்டசியை பொறுத்த வரைக்கும் ஃபார்மெட்டே மாறி போச்சு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6க்கு 5 ஃபார்மெட் இருந்தது, அப்புறம் 7க்கு 4 ஃபார்மெட் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 8க்கு 3, 10:1 அந்த மாதிரி டோட்டலாகவே மாறி போச்சு காம்பினேஷன். இப்போ நீங்கள் ஃபேண்டசியில் வந்து ட்ரீம் 11ல் எத்தனை லட்சம் டீம்னாலும் மேக் பண்ணலாம். ஸோ ஒரு நாளைக்கு என்ன காம்பினேஷன் வரப்போகுது, இது பேட்டிங் ட்ராக்கா, பவுலிங் ட்ராக்கா, பிச்சு எப்படி போகுது அப்படிங்கிறது யாராலையுமே அசஸ் பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்லாம் போயிட்டுருக்கு. அப்போ நம்ம குரூப்பில், நம்ம டீமில் இவ்வளோ ஒரு மெம்பர்ஸ் இருக்கிறீங்கன்னா, ஸோ நீங்களாம் அதை பார்த்துட்டு உங்களுக்கும் ஒருத்தருக்கும் ஒரு ஐடியாஸ் வரும். உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணலாம், ஒரு மெசேஜ் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா யாரோ ஒருத்தர் யூஸ் ஆகும். ஸோ நான் உங்களுக்கு நம்பர்ஸ் கொடுக்குறேன், சேட்ஸ் கொடுக்குறேன் அப்படிங்கும்போது நீங்கள் இதை வச்சு ஓனாக டீம் மேக் பண்ணும்போது ஒரு ஐடியாஸ் வரும். நீங்கள் எந்த மாதிரி டீம் மேக் பண்ணுறீங்க, பவுலிங் ஃபேவராக போகிறீங்களா, பேட்டிங் ஃபேவராக போகிறீங்களா, இல்லை மிக்ஸ்அப்பாக போகிறீங்களா, இல்லை ஒரு டீமை சார்ந்து நீங்கள் டீம் மேக் பண்ணுறீங்களா, விஷயம் உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதில் வந்து எந்தெந்த பிளேயர்ஸை எங்கெங்கே எடுக்கணும் அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அதனால் மோஸ்ட் வந்து நீங்கள் கொஞ்சம் ரியாக்ஷன் அதிகமாக கொடுத்துருங்க, சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா எல்லாருக்குமே யூஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் சொல்கிறேன். ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போடலை அப்படின்னா உடனே மெயில் பண்ணுறீங்க, சேட்ஸு கேட்குறீங்க. ஸோ அதனால் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாகவே கமெண்ட் செக்ஷன் வந்து ஆஃப் பண்ணி தான் வைக்க போகிறேன். மேபி உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் வந்ததுன்னா ஒரு 5 மணிக்கு மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 1 hour பிஃபோர் வச்சுக்கோங்க. அந்த டைம் கூட கமெண்ட் செக்ஷன் ஆன் பண்ணுறேன். ஏதாவது டவுட்ஸ் வந்தால் கேளுங்க. பட் வீடியோஸ் வந்து கண்டினியூவாக அடுத்தடுத்து போடலாமா என்னங்கிறத நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டில் தான் ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அப்படிங்கிறத மெயினாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரீம் 11 பிச் ரிப்போர்ட் நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நரேந்திர மோடி ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரேடியாக பேட்டிங் ட்ராக்காக இருக்கும் சான்ஸ் கிடையாது. சென்னை பிச்சுமே ரொம்பவே ஸ்லோ பிச்சாக இருக்கும் சான்சஸ் கிடையாது. ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் போகும். கொஞ்சம் டைமென்ஷன் கொஞ்சம் லென்த்தாக இருக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ட்ரீம் 11 பிச் ரிப்போர்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பேட்டிங் விக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக தான் போயிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் பாருங்கள் 201 கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த டீம் பேட்டிங் பண்ணாலும் கண்டிப்பாக இனிஷியலாகவே நல்ல ஒரு ஸ்கோர் பண்ண பாசிபிலிட்டிஸ் உள்ள ஒரு வென்யூ தான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். ஸோ ஆவரேஜ்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த ப்ளே பண்ண மேட்சஸ் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு 170 அந்த ரேஞ்சில் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 டீமோட ஹெட் டு ஹெட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மேட்ச் ப்ளே பண்ணதில் ஜிடி வந்து ஒரு 3 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. எம்ஐயை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெனியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 15 மேட்ச் ப்ளே பண்ணதில் 36 மேட்ச் ப்ளே பண்ணதில் பேட்டிங் ஃபஸ்ட்டு ஒரு 15 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் செகண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 20 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த நம்பர்ஸ் வச்சு பார்க்கும்போது பவுலிங் ஃபஸ்ட்டு எடுக்கிற டீம் வந்து மேட்ச் வின் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் எதுவாக இருந்தாலும் மேட்ச் வந்து கொஞ்சம் கேம் வந்து கொஞ்சம் ஈவினிங் கேம் தான். ஸோ கண்டிப்பாக இந்த வெனியூவில் செகண்ட் இன்னிங்ஸில் டியூ வரதுக்கான சான்சஸும் அதிகமாகவே இருக்குது. பட் டியூ இருந்தாலும் இந்த சீசனில் புதுசாக ரூல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, பால் மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ இதுவரை எந்த டீம் யூஸ் பண்ணலை. இந்த மேட்ச்சில் நடக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ ரெண்டு கேப்டனுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரே டீமில் இருந்த பிளேயர் தான் இப்போ எதிரெதிரே சந்திக்க போகிறாங்க. ஸோ ஜிடி பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் ப்ளே பண்ண சேம் 11 தான் வந்திருக்கேன். ஸோ ஏதாவது சேஞ்சஸ் ஆச்சுன்னா 1 or 2 பிளேயர் மாறலாம். ஆன் டைமில் உங்களுக்கு டெலகிராமில் அப்டேட் கொடுக்குறேன். டெலகிராமில் ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்குறேன் உங்களுக்கு. சாய் சுதர்சன், சுப்மன் கில் இந்த 2 பிளேயர்ஸ் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ ஹெட் பொறுத்த வரைக்கும் 30 வச்சிருக்காரு ஆவரேஜ் சாய் சுதர்சன். வெனியூ பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. ஸோ ஜிடி பிளேயர்ஸ் எல்லாமே அந்த வெளியில் கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லைனா கூட ஒரு ஆவரேஜ் தான் இருப்பாங்க. பட் அந்த பேட்டர்னில் சாய் சுதர்சன் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட் பேட்டிங், செகண்ட் பேட்டிங் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். பட் ஆப்போசிட்டில் வந்து ட்ரெண்ட் போல்ட் பண்ணும்போது இனிஷியலாக கொஞ்சம் டேர்ன் கிடச்சிதுன்னா இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயர் கண்டிப்பாக இனிஷியலாக
போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, விக்கெட் விழும். ஒன்று சுப்மன் கில் அவுட் ஆகிற போகிற நேரத்தில் இவர் அவுட் ஆகலாம். இந்த 2 பிளேயரில் எனி ஒன் பிளேயரு கட் பண்ணலாம். ஸோ டீம் மேக் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பிளேயர்ஸ் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஷன் இருக்க தான் செய்யும். பட் நீங்கள் எந்த ஆங்கிளில் யோசிக்கிறீங்க, எந்த பேட்டர்னில் மேக் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் டீம் வந்து எடுக்க முடியும். ஓரளவுக்கு நீங்கள் ஜிடி ஃபேவராக போகிறீங்க அப்படின்னா ட்ரை பண்ணலாம், 2 பிளேயரும் நீங்கள் எடுக்கலாம். இல்லை நியூட்ரலாக போகிறீங்கன்னா ஒரு பிளேயர் கட் பண்ணி ரொட்டேட் பண்ணி கூட ட்ரை பண்ணலாம். பட் பெஸ்ட்டு பிளேயர்ஸ் தான். பட் ஆஃப் நெட்டில் பவுலிங் போகும்போது கண்டிப்பாக விக்கெட் இனிஷியலாக கொஞ்சம் டேர்ன் கிடச்சுன்னா விக்கெட் எடுக்க சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா சுப்மன் கில். ஸோ இந்த டீமோட ஒரு பெஸ்ட்டு பிக்குன்னு சொல்லலாம். வெனியூ பொறுத்த வரைக்கும் ஒரு 60 வச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 35 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ இந்த பிளேயரும் இந்த 2 பிளேயருமே உங்களோட ஆப்ஷன்லேயே கொடுத்துறேன். ஸோ நீங்கள் எந்த பேட்டர்னில் டீம் மேக் பண்ணுறீங்களோ அந்த பேட்டர்னில் மேக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சேட்ஸ் பார்த்துங்க, உங்களுக்கு என்ன ஐடியாஸ் வருதோ அந்த ஐடியாவிலே நீங்கள் வந்து டீம் மேக் பண்ணிக்க. ஸோ நம்ம வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போடும்போது ஒரு சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது அடுத்தடுத்து ஒரு நல்ல ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ அதனால தான் நம்ம கொஞ்சம் லென்த்தாகவும் வீடியோ எடுத்துகிட்டு போனது. ஸோ ரியாக்ஷன் ஒன்று இல்லை அப்படிங்கும்போது வீடியோட டியூரேஷன் கம்மி பண்ணலான்னு தான் பார்க்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் பிளேயரு பட்லரு ஷோராக நீங்கள் எடுத்துக்கலாம். நல்ல ஒரு ஹிட்டரு. கண்டிப்பாக இந்த மாதிரியான வெளியில் வந்து நல்ல ஒரு ஷாட் அடிக்க சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த டீமில் ஒரு கேப்டன் ஷோர் பிக்குன்னு பார்த்தீங்கன்னா இவரை நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு கேப்டன் கொடுக்கக்கூடிய பெஸ்ட் பிக் தான். ஸோ ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 55 வச்சிருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 66 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஷோராக நீங்கள் ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் எதுவாக இருந்தாலும் ஜோஸ் பட்லர் வந்து கேப்டன் வீசியாக ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் ராகுல் திவாட்டியா. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் வந்து அந்த 2 பிளேயர் கட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ராகுல் திவாட்டியா ட்ரை பண்ணலாம். ரொம்பவே ஒரு லோ பிக் பிளேயர் தான். கண்டிப்பாக செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா குயிக்காகவே ஒரு ஸ்கோர் பண்ணி ஃபேண்டஸியில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் சம்டைம் பவுலிங்கும் பண்ணுவார். பட் இந்த மேட்ச்சில் பண்ணுவாரா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் தான். பவுலர்ஸ் எல்லாமே நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த 1 விக்கெட்டு 2 விக்கெட் அந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க. மல்டிபிள் விக்கெட்னு பெருசாக 2 டீம்லையுமே இந்த வெனியூவில் ஹெட் விக்கெட்ஸில் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது பவுலர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஜிடி டீம் வந்து மேபி ராகுல் திவாட்டியா பவுல் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் அலர்ட்டாகவே இருங்க. ஆன் டைமில் டெலகிராமில் அப்டேட் கொடுக்குறேன். ஹெட் விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12 மேட்ச்சில் விக்கெட்டை எடுத்திருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா விக்கெட்லெஸ்ஸாக தான் இருக்கார். அதனால் ஒரு ரொட்டேட்டிங் பிளேயராக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க, டாப் ஆர்டர் கட் பண்ணிட்டு டீம் மேக் பண்ணுறவங்க ராகுல் திவாட்டியா, ஷாருக்கான். இந்த 2 பிளேயருமே நீங்கள் ஷுவராக நீங்கள் உள்ளே எடுத்துக்கலாம். பெஸ்ட்டாக உங்களுக்கு சூட் ஆக சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஷாருக்கான் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் கூட நீங்கள் ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் எதுவாக இருந்தாலும் ஷுவராக நீங்கள் எடுத்துக்கலாம். செகண்ட் பேட்டிங் போகிறீங்கன்னா ரிஸ்கியாக போகிறவங்க இந்த இடத்துல வந்து ஒரு விசி கொடுத்து கூட ட்ரை பண்ணுங்கள். மேபி ஃபைட் பண்ண சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அர்ஷத் கான். ஸோ லெஃப்ட் ஆர்ம் தான். ஃபஸ்ட்டு லாஸ்ட் மேட்ச்சில் வந்து கம்ப்ளீட் பண்ணலை. ஸோ இந்த மேட்ச் மேபி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் பிச்சு எப்படி பிகவ் பண்ணுதுங்கிறத பார்த்துட்டு ஆன் டைமில் பிளேயர்ஸ் எடுங்க. பவுலர்ஸ் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிட்டு பேட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போகிறது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு வேளை பேட்டிங் செக்ஷனில் நீங்கள் பிளேயர்ஸ் எக்ஸ்ட்ரா எடுக்க யோசிக்கிறீங்க, கொஞ்சம் த்ரெட்டாக இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா சேஃபாக ஆல்ரவுண்டர் டபுள் ஆப்ஷனு அந்த மாதிரியான பிளேயர்ஸ் எடுக்கிறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சாய் கிஷோரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இதுவரையும் நடந்த ஐபிஎல் சீசனில் இந்த சீசனில் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த மேட்ச்லேயே ஒரு 4 ஓவர் போடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு ஃபயராக தான் பவுல் பண்ணுவார். பட் ஹெட் விக்கெட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மேட்ச்சில் 1 விக்கெட் தான் எடுத்துக்காரு. பட் அந்த மேட்ச்சில் கம்ப்ளீட் பண்ணாரா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ வெனியூ பொறுத்த வரைக்கும் 4 மேட்ச் 7 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஷேராக நீங்கள் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் சாய் கிஷோர் வந்து உங்கள் டீமில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு பெட்டர் பிக்காக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ரஷீத் கான். ஸோ பவுலிங்கில் வந்து கண்டிப்பாக 1 விக்கெட் எடுப்பார். பேட்டிங் சான்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய டீம் கூட ப்ளே பண்ணும்போது கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு 10 ரன் 15 ரன் ஸ்கோர் பண்ணால் கூட ஃபேண்டஸியில் இன்னும் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் அதிகமாகவே இருக்குது. ஹெட் விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 20 விக்கெட் வச்சிருக்காரு. வெனியூவை பொறுத்த வரைக்கும் ஒரு 20 விக்கெட் வச்சிருக்காரு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் வந்து இனிஷியலாகவே அவங்களோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போகிறாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இனிஷியலாக பவர் பிளேலே எடுத்துகிட்டு வந்து அட்டாக் பண்ண தான் பார்ப்பாங்க ரஷீத் கானை. மேபி விக்கெட் 1 or 2 விக்கெட் கிடைக்கவும் சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா ரிஸ்கியாக மேக் பண்ணுறவங்க சில டீமில் வந்து கேப்டன் விசி கூட கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். கேப்டன் விசி ஒரு கிளிக் ஆகிறாருன்னா கண்டிப்பாக அந்த மேட்ச் வந்து ஒரு 160 170 அந்த ரேஞ்சில் தான் போகும். பெருசாக ஸ்கோர் வராது. கொஞ்சம் பெரிய ஸ்கோர் போகுதுன்னா பவுலிங் செக்ஷனில் மேபி 2 பிளேயர் கூட ஃபேண்டஸி இன்னாக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யோசித்து என்ன பேட்டர்னில் மேக் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளேயர்ஸை ரொட்டேட் பண்ணிங்க. ஸோ ஃபாஸ்ட்டுங்கிறதுனால இந்த இடத்துல வந்து ரபடா கொடுத்துருக்கேன். ஸோ லாஸ்ட்டாக கூட பார்த்தீங்கன்னா மேட்ச்சில் ரொம்பவே ஒரு அப்செட் ஆகி தான் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. ஸோ அவர் சொல்கிறது கிட்டத்தட்ட உண்மை மாதிரி தான் இருந்தது. பட் இந்த மேட்ச் ஃபயராக வந்து ஃபஸ்ட் பேட்டிங் ஃபஸ்ட் பவுலிங் செகண்ட் பவுலிங் எதுவாக இருந்தாலும் ஃபேண்டஸி இன்னாக சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு அசம்ஷன் தான். ப்ரிடிக்ஷன் இல்லை, அசம்ஷன் தான். கண்டிப்பாக மேபி அந்த 1 விக்கெட்டை 2 விக்கெட்டாக கன்வெர்ட் பண்ண சான்சஸ் இருக்குது அப்படின்னாலும் கொடுத்துருக்கேன். ஸோ 12 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 13 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இனிஷியலாகவும் பவுல் பண்ணுவார், டெத்லேயும் பவுல் பண்ணுவாருங்கிறதுனால ஒரு அட்வான்டேஜ் தான். மேபி மும்பை வந்து ஒரு நல்லா அடிச்சு ஆடினாலும் விக்கெட் எப்படியும் ஒரு 6 விக்கெட் 7 விக்கெட் விட தான் செய்வாங்க. ஸோ இந்த டீம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது
செகண்ட் பவுல் பண்ணும்போது டெத்தில் கொஞ்சம் ஹை ஸ்கோர் பண்ணிட்டாங்கன்னா அந்த டைம்லேயும் பார்த்தீங்கன்னா ரபடா கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ மேபி நீங்கள் ரபடா வந்து 2 இன்னிங்ஸ்லுமே நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா. ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் கொடுத்துருந்தேன், பட் ஃப்ளாப் ஆகிடுச்சு. நான் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜிடி வந்து லாஸ்ட் சீசனில் வந்து மோஹித் சர்மா யூஸ் பண்ணுவாங்க டெத்தில், பர்டிகுலராக அந்த 12, 13, 14 அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா மோஹித் சர்மா 3 விக்கெட்டு 4 விக்கெட் இந்த மாதிரிலாம் எடுத்து நிறைய வின்னிங்ஸ் வந்ததுக்கு ரீசன் வந்து அவரும் ஒரு காரணமாக இருந்திருப்பார் ஜிடிக்கு. ஸோ அந்த மாதிரி பிரசித் கிருஷ்ணாவை யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் இந்த மேட்சும் ட்ரை பண்ணுங்கள். லாஸ்ட் மேட்ச் கொடுத்துருந்தா ஃப்ளாப் தான், பட் இல்லைன்னு சொல்லலை. பட் இந்த மேட்ச் வந்து கோச் வந்து கண்டிப்பாக நிகராக வந்து மேபி ஸ்லைட்லி கொஞ்சம் பிளானை மாற்ற சான்சஸ் இருக்குது. ஹர்திக் பாண்டியாவும் அங்கே இருந்ததுனால இவங்க கேம் பிளான் என்ன அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் அவருக்கும் தெரியும். பிச்சு நல்லாவே அசஸ் பண்ணியிருப்பார் ஹர்திக் பாண்டியா. ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் மாற்றி தான் யோசிப்பாங்க குஜராத் டீமோட மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், கோச்சாக இருக்கட்டும், மென்டாராக இருக்கட்டும். ஸோ அந்த பேட்டர்னில் பார்க்கும்போது ஸ்லைட்லி மீடியம் வேஸ் தான் போடுவார். டைமென்ஷன் கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறதுனால ஷார்ட்டில் வந்து கொஞ்சம் விக்கெட், ஷார்ட் பவுண்டரியில் கொஞ்சம் விக்கெட் விழ சான்சஸ் இருக்குது, கேட்ச் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த பேட்டர்னில் யோசித்தோம் அப்படின்னா பிரசித் கிருஷ்ணாவை நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு வாங்க. ஸோ வெனியூலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மேட்ச்சில் 7 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட் டு ஹெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் அந்த ரேஞ்சில் தான் எடுத்திருக்காரு. 8 மேட்ச்சில் 7 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. சிராஜ். ஸோ சிராஜை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து இந்த சீசனில் வந்து எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண போகிறான்னு தெரில. ஸோ இனிஷியலாகவே அந்த விக்கெட்டுங்கிறது இல்லாமல் போச்சு ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே. விக்கெட் லெஸ்ஸை தாண்டி ரொம்பவே ஒரு எக்ஸ்பென்சிவாக போனார். போரான பவுலிங் தான், ஒன்றும் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஹெட் டு ஹெட்டை பொறுத்தவரை 9 விக்கெட் வச்சிருக்காரு, வெளியில் வந்து 4 விக்கெட் வச்சிருக்காரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 50-50 ஆப்ஷனில் கூட நீங்கள் ட்ரை பண்ணுறது ஃபேண்டசியில் வரவா போக சான்ஸ் இருக்குது. மேபி பிரியப்படுறவங்க முகமது சிராஜ் வந்து எடுத்துங்க, நல்ல ஒரு பெட்டரான ஆப்ஷன் இருக்கும். ஸோ இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா ரூதர்ஃபோர்டு, கிளான் பிலிப்ஸ், வாஷிங்டன் சுந்தர் 3 பேர் தான் கொடுத்துருக்கேன். ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் கரெக்டாக நம்ம இம்பேக்ட் கொடுத்துருந்தா வந்து ஒரு நல்ல ஒரு ஃபயராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். நம்ம ஃபேண்டசி நண்பர் கூட பார்த்தீங்கன்னா இவர் எடுக்காமல் விட்டார். எடுத்திருந்தாலும் நல்ல வின்னிங்ஸ் எடுத்துருப்போம். ஆல்மோஸ்ட் அந்த டபுள் டிஜிட் கூட வந்திருப்பார். ஸோ அந்த மாதிரி ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிலிப்ஸு மேபி உள்ளே வந்தார்னா ஷோராக நீங்கள் எடுத்துக்கலாம். இம்பேக்டை தான் கொடுத்துருக்கேன். உள்ளே வந்தால் கண்டிப்பாக ஒரு ஃபயராக இருக்க சான்சஸ் இருக்குது. ஒரு கேப்டன் வைஸ் கூட ட்ரை பண்ணலாம் பிலிப்ஸை பொறுத்த வரைக்கும். மேபி வாசி எடுத்துகிட்டு வராங்களா என்னங்கிறத ஆன் டைமில் பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஹெட்விகேட்ஸை பொறுத்த வரைக்கும் 10 மேட்ச்சில் 7 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இல்லைங்கிறத தாண்டி இவருக்கு ஒன்றும் சான்ஸ் கிடச்சிருக்காரு. அங்கே ப்ளே பண்ண மேட்ச்சில் வந்து வாசியை வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ மற்றபடி பெஸ்ட்டு பிளேயர் தான். மேபி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க, ஒரு அடிஷ்னல் ஸ்பின்னராக கொடுத்தா கூட 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணால் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த பேட்டர்னில் யோசிக்கும் போது 11ல் வந்தால் கண்டிப்பாக எடுத்துக்கங்க, நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த டீமோட கன்ஃபார்மான பிக்குன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் உங்கள் சாய்ஸ்லேயே கொடுத்துட்றேன். பட் ஷேட்ஸ் தெளிவாக கொடுத்துருங்க. ஆஸ் யூஷுவல் கொடுக்கக்கூடிய ஷேட்ஸ் தான், அதை வச்சு கூட எடுத்துங்க. நீங்கள் வந்து சாய் சுதர்சனை மஸ்ட்டாக எடுத்துக்கலாம், இல்லைனா சாய் சுதர்சனை சுப்மன் கில். ஸோ இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயரை மஸ்ட்டாக எடுத்துங்க. அதை நீங்கள் யாருனாலும் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்லர் ஷூராக எடுத்துங்க. இந்த இடத்துல திவாட்டியா, ஷாருக்கான். ஸோ இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயர் மஸ்ட்டாக நீங்கள் உள்ளே கொண்டு வாங்க. ஸோ பேட்டிங் செக்ஷனில் ஒரு 3 பிளேயர் எடுத்தாலும் சரி, அந்த காம்பினேஷனில் ஒரு பேட்டர்ன் போங்க. ஒரு 4 பிளேயர் எடுத்துகிட்டு வந்து அந்த பேட்டர்லையும் போங்க, அதுவும் உங்களுக்கு சூட் ஆகும். பட் என்னோட அசம்ஷன் பார்த்தீங்கன்னா திவாட்டியா, ஷாருக்கான் எனி ஒன் பிளேயர் ஃபேண்டசினாவ சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அர்ஷத் கான், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாய் கிஷோர். அர்ஷத் கானை வந்து 50-50ல் ரொட்டேட் பண்ணுங்கள். சாய் கிஷோரை மஸ்ட்டாக எடுத்துகிட்டு வாங்க. சாய் கிஷோர், ரஷித் கான், இந்த 2 பிளேயருமே நீங்கள் மஸ்ட்டாக ஃபேண்டசியில் உள்ளே எடுத்துகிட்டு வரலாம். ஒருவேளை உங்களுக்கு பேட்டிங்கில் ஷார்ட்டேஜ் வரும், இந்த மாதிரி பவுலர்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போனீங்கன்னா, அதாவது ஒரு 160, 170 அந்த ரேஞ்சில் தான் ஸ்கோர் வரும் அப்படிங்கிற மாதிரி பிச் ரிப்போர்ட் வந்தால் தான் இந்த 2 பிளேயர் இன்னும் வாங்க. அப்படி இல்லைனா ரஷித் கானை பொறுத்த வரைக்கும் ஒரு டபுள் ஆப்ஷனு. ஸோ அதனால் சாய் கிஷோர் இந்த மேட்ச்சில் வந்து ட்ராப் பண்ணிட்டு கூட ட்ரை பண்ணுங்கள், அதுவும் உங்களுக்கு காம்பினேஷன் வந்து ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ரபடா ஷூராக எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் ஏதாவது ஒரு டாக்டிக்கலாக பவுல் பண்ணி அந்த 2 விக்கெட் எடுப்பார். ஸோ லாஸ்ட் மேட்ச்சு ஃப்ளாப் ஆனாலும் இந்த மேட்ச் வந்து ஒரு பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணும். மேட்ச் க்ளோஸாக போச்சுன்னா கண்டிப்பாக இவரோட ரோல் வந்து இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்கும். பிரசித் கிருஷ்ணா ஷூராக எடுங்க, நல்ல ஒரு ஆப்ஷன் தான். கேப்டன் விசிங்கிறது வேண்டாம், பிளேயராக மட்டும் சூஸ் பண்ணிங்க. ரூத்தர் போர்டு உள்ளே வந்தால் ஒரு விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். பிலிப்ஸ் ஸ்ட்ரைட்டாகவே 11ல் வந்துட்டாருன்னா கண்டிப்பாக கேப்டன் விசி கொடுங்க. பிக் வைஸ் ரொம்ப லோவாக இருக்க பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது இவரை பொறுத்த வரைக்கும். மும்பையை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா, ரிக்கல்டன் இந்த 2 பிளேயர்ஸ் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா 2 பிளேயருமே ஆல்மோஸ்ட் அகேன்ஸ்ட் சிஎஸ்கே ஃப்ளாப் தான் ஆகிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ஜிடியோட பவுலர்ஸை வந்து இனிஷியலாகவே அட்டாக் பண்ண தான் போவார். ஒன்றும் பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ அவங்க மேபி அந்த 10 பால் நின்ட்டாருன்னா கண்டிப்பாக பெரிய ஸ்கோர் ஆடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் ரோஹித் எடுத்துக்கலாம். அந்த 10 பால் கிளிக் ஆனால் கூட ஃபேண்டசியில் இன்றைக்கி வர பாயிண்ட்ஸுக்கு வந்து இன்னும் அவருக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் எடுத்துக்கலாம். ரிக்கல்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங், செகண்ட் பேட்டிங் ரெண்டுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம், பெஸ்ட்டு பிக்காக இருக்கும். மேபி செகண்ட் பேட்டிங் பண்ணுறாருன்னா ஒரு விசியாவது கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 9 விக்கெட் விழுது ஜிடி அப்படின்னா கண்டிப்பாக வந்து நிறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அவருக்கு. ஸோ பேட்டிங் மேலே வரதுனால கேப்டன் விசிக்கு ஒர்த் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் தான் ஃப்ளாப் ஆயிருக்காரு.
பட் அந்த நாட்டு பிடிச்சிட்டாரு, அக்ரெசிவ் மோடு போயிட்டாருன்னா பெரிய அளவில் இன்னிங்ஸ் ப்ளே பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வில்ஜாக். ஸோ வில்ஜாக் லாஸ்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபியில் இருந்தார். ஸோ இதே வெனியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஜிடி கூட ப்ளே பண்ணும்போது ப்ரிடிக்ஷன் நம்ம தான் கொடுத்துருந்தோம். கண்டிப்பாக அந்த மேட்ச் வந்து ஒரு ஷியோர் ஷாட்டு வில்ஜாக் தான் சொல்லி ரொம்பவே லோ பிக்காக தான் இருந்தார் அப்போ நான் வீடியோ மேக் பண்ணி ப்ரிடிக்ஷன் கொடுக்கும்போது. ஸோ அதே மாதிரி அந்த மேட்ச்சில் பர்டிகுலர் மேட்ச்சில் ஒரு 100 அடிச்சிருந்தார். இதே கிரவுண்டில் தான் எகெயின்ஸ்ட்டு ஜிடி கூட நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டு, அந்த மேட்ச் வின் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வந்து வின் பண்ணி அடுத்தடுத்து வின் பண்ணிட்டு நல்லா மேலே ஏறி வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டு பிக்கு தான் ஆல்ரவுண்டர். ஸோ இந்த மேட்சை பொறுத்தவரை ஆல்ரவுண்டர் சைடு கேப்டன் விசி பொறுத்த ஒரு பெஸ்ட்டு பிக்கு. அப்படி பார்க்கையில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வில்ஜாக்கை வந்து ட்ரை பண்ணலாம். பவுல் பண்ணி விக்கெட் எடுப்பார். ஸோ ஸ்கோரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்னிங்ஸ் ப்ளே பண்ண சான்ஸ் இருக்குது. பட் லாஸ்ட் சீசனில் ப்ளே பண்ண ஆர்சிபி டு ஜிடி ப்ளே பண்ண மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக டே கேம் நினைக்கிறேன். ஸோ இந்த மேட்ச் ஈவினிங் கேமு. கண்டிப்பாக ஒரு ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸு இருக்கும் இவர்கிட்ட. ஷோராக நீங்கள் வந்து கேப்டன் வைஸ் எடுத்துக்கலாம். ஹெட் டு ஹெட்லேயும் பார்த்தீங்கன்னா சேம் நம்பர் தான். அந்த 100 வந்து ஒரு நல்ல நம்பர்ஸே இவருக்கு இருக்குது இந்த வெனியூவை பொறுத்த வரைக்கும். ஷுவராக நீங்கள் மெயினாக டாப் கேப்டன் வைஸுங்கிறத விட ஓரளவுக்கு பர்சன்டேஜும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் செக் பண்ணதில் ஒரு 7% தான் இருக்குது. மேபி ஆன் டைமில் 10 கூட வரலாம். ஷுவராக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா சூரியகுமார் யாதவ் ட்ரை பண்ணுங்கள். மேபி டாப்பில் ஏதாவது ஒரு விக்கெட் போச்சுன்னா இவருக்கு அந்த சான்ஸ் கிடைக்கும். அப்போ ஃபஸ்ட் பேட்டிங்கில் ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஸ்கையை நீங்கள் ஷுவராக நீங்கள் எடுத்துக்கலாம். பட் ஹெட் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 66 வச்சிருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா 42. பட் ஜிடியோட பவுலிங் அட்டாக் ஃபாஸ்ட் பவுலிங் வந்து ஒரு பெருசாக குவாலிட்டியாக இல்லை. அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்கன்னா ஒரு பெரிய ஸ்கோர் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்படி பெரிய ஸ்கோர் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் இந்த பேட்டர்ஸ் எல்லாமே எடுத்து தான் ஆகணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த சைடு ஒரு 3 பேட்டரு, அந்த சைடு ஒரு 2 பேட்டரு, இல்லை அட்லீஸ்ட் ஒரு பேட்டரு, அந்த காம்பினேஷன்லேயும் ஃபேண்டசி வந்து உள்ளே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் எப்படி மேக் பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு மேக் பண்ணுங்கள். ஹெட் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் 66 வச்சுருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா 42 வச்சுருக்காரு. ஸோ இந்த 3 பிளேயருமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் தான் அதில் எடுத்திருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி வந்து ரோஹித் சர்மா, அடுத்து பார்த்தீங்கன்னா திலக் வர்மா, இன்னொரு ரொம்ப லெஸ்பிக் பிளேயர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நமன்தீர். ரொம்பவே ஒரு லோ பிக்கு. சான்ஸ் கிடச்சா ஒரு குயிக்காக ஒரு அடிக்க சான்சஸ் இருக்குது. ஒரு ரன் அடிக்க சான்சஸ் அதிகமாக உள்ள ஒரு பெஸ்ட்டு பிளேயர் தான் அவரும். ஸோ திலக் வர்மா பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் வந்தாருன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும் அவரை பொறுத்த வரைக்கும். ஸோ ஹெட் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 22 தான் வச்சிருக்காரு. வெனியூலையும் 22 தான் வச்சிருக்காரு. ஃபஸ்ட் பேட்டிங் வேணால் ஒரு வேளை ரொட்டேட்டிங் ஆப்ஷனில் எடுத்துங்க. செகண்ட் பேட்டிங் பண்ணுறாருன்னா ஷுவராக நீங்கள் உள்ளே கொண்டு வரலாம் திலக் வர்மாவே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீமோட கேப்டன் ஹர்திக் பாண்டியா. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் ப்ளே பண்ணுறாரு. ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா அவர் கேப்டன்ஷிப் பண்ணும்போது அந்த ஃபஸ்ட்டு ஓவர் போட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த பிச்சை கொஞ்சம் அசஸ் பண்ணுறதுக்காக வேண்டி ஃபஸ்ட்டு ஓவர் போட வாய்ப்பு இருக்குது. ஸோ மேபி வந்து 3 ஓவராவது கண்டிப்பாக மினிமம் போடுவார் அப்படி தான் பார்க்குறேன். ஸோ டீம் ஷீட் எப்படி வருதுங்கிறத பார்த்துப்போம் ஆன் டைமில். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கூட கேப்டன் விசி போகலாமா, பிளேயரை எடுக்கலாமா அப்படிங்கிறத ஆன் டைமில் கொடுக்குறேன் டெலகிராம். பட் கேப்டன்சி ப்ராப்பராக இந்த டைம் வந்து 100% இவர் கேப்டன்சி பண்ண சான்சஸ் இருக்குது. எந்த ஒரு ப்ராப்ளம், எந்த ஒரு ஸ்ட்ரகிள், எந்த ஒரு ஸ்லெட்ஜிங்கை வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயாக ப்ளே பண்ணாருன்னா கண்டிப்பாக ஒரு மேட்சை வந்து டீமை வந்து பெரிய அளவில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ வெனியூ பொறுத்த வரைக்கும் அவரை பற்றி சொல்ல தேவையில்லை. பட் வெனியூவை நல்லாவே அசஸ் பண்ண ஒரு பெஸ்ட் பிளேயர் தான். கண்டிப்பாக அவரோட டீம்மேட்ஸ்கிட்டையும் இந்த வெனியூவை பற்றி கண்டிப்பாக ஷேர் பண்ணியிருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது வெனியூ வந்து ஷுவராக வந்து ஜிடியாக இருந்தாலும் மும்பைக்கு ஃபேவராக போக பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் ஹர்திக் பாண்டியா எப்படி எடுத்துக்கலாம், கேப்டன் விசி போகலாமா அப்படிங்கிறத ஆன் டைமில் லைனப் வந்த பிற்பாடு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராபின் மின்ஸு. கண்டிப்பாக இந்த மேட்ச் உள்ளே வரதுக்கு சான்சஸ் கம்மி தான். பாண்டியா என்ன வராருன்னா கண்டிப்பாக வெளில போக சான்சஸ் இருக்குது. பட் பார்த்துக்கலாம் ஆன் டைமில். பட் ரமன்தீர் வந்து வந்தாருன்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம். மேபி டாப்பில் வந்து நீங்கள் அந்த இடத்துல ரோஹித் இனிஷியலாக ஃப்ளாப் ஆயிடுவார். ரோஹித்தோ ரிக்கல்டனோ எனி1 பிளேயர் ஃப்ளாப் ஆயிடுவாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த டீமில் ரமன்தீப்பை ட்ரை பண்ணுங்கள். மேபி ஓவர் 1 ஓவர் 2 ஓவர் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ பேட்டிங்கில் கண்டிப்பாக ஃபஸ்ட் பேட்டிங்கில் வந்து கிளிக் ஆகிட்டாங்க, ஒரு 30+ ஸ்கோர் பண்ணிட்டாருன்னா ஷிவராக வந்து பவுலிங்கை வந்து 1 ஓவர் கொடுக்க சான்ஸ் இருக்குது, 2 ஓவரும் போட சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஸோ நல்ல ஒரு லிஸ்பிக்காக இருப்பார். பட் ஹிட் ஆகிட்டா ஃபேண்டேஜ் நல்லா ரைஸ் ஆகி தான் வரும். ஒரு மெயின் ஸ்பின்னர் தான் இந்த டீமோட மிச்சல் சாட்னர். கண்டிப்பாக ஐபிஎல்லில் வந்து பெருசாக பர்ஃபார்மன்ஸ்னால் இவருக்கு சான்ஸே கிடைக்கல. நிறைய டீம் எடுக்கிறாங்க, எடுத்து சீசன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணுறதே இல்லை, கொண்டு போகிறதில்ல. ஆனால் இந்த டைம் வந்து மும்பையில் வந்து ஒரு மெயின் ஸ்பின்னராக தான் யூஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஒரு ஃபயராக இருக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாலும் நல்லாவே பேட்டிங் பண்ணி ப்ளே பண்ணக்கூடிய பிளேயர் தான். ஸோ இன்டர்நேஷனல் மேட்ச்சில் நல்ல ஒரு நம்பர்ஸ் தான் வச்சிருக்காரு வெனியூவில். ஷிவராக வந்து இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு கேப்டன் விசின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் செக்ஷன்லையும் இவருக்கு கொடுக்கலாம். ஷிவராக உங்களுக்கு கிளிக் ஆகும். தீபக் சகார் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாருன்னா எடுத்துக்கலாம். ஒருவேளை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஒரு 200+ ஸ்கோர் போகிறாங்க மும்பை டீம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக டெத்தில் பவுல் பண்ணுவார். இல்லை இனிஷியலாக அந்த ஸ்கோர் போர்டு ப்ரெஷரில் அவுட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எந்த பேட்டர்னில் போகிறீங்களோ அந்த பேட்டர்னில் தீபக் சகாரை எடுத்துங்க.
கிளிக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ட்ரெண்ட் போல்ட்டை பொறுத்தவரைக்கும் லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எடுகட்டை பொறுத்தவரைக்கும் 3 விக்கெட் வச்சிருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா 4 விக்கெட்டு. பட் இனிஷியலாக டேர்ன் கிடச்சதுன்னா அந்த மல்டிபிள் விக்கெட் வரும் அவருக்கு. இல்லைனாக்கா ஒரு விக்கெட் எடுத்து ஃபேண்டஸியில் வராமல் போகிறது சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் பிச்சு ஆன் டைமில் வந்து பேட்டிங் ஃபேவராக போகுது அப்படின்னா ஒரு பேட்டர்னில் மேக் பண்ணி ஆகணும். பவுலிங் ஃபேவராக போகும் அப்படின்னா ஒரு பேட்டர்னில் மேக் பண்ணி ஆகணும். ஸோ வெனியோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். வெனியோ பொறுத்தவரை நிறைய கேட்சிங் கிடைக்க சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து ஃபீல்டிங் பொசிஷனும் பார்த்தீங்கன்னா கேட்சிங் பொசிஷன் தான் நிற்பார். அதனால் ட்ரெண்ட் போல்ட் வந்து மிஸ் பண்ணாதீங்க. கேப்டன் வீசிங்கிறது வேண்டாம், பிளேயராக வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல விக்னேஷ் புத்தூர். ஸோ லாஸ்ட் மேட்சஸ் அகேன்ஸ்ட் சிஎஸ்கே எடுத்த விக்கெட் பார்த்தீங்கன்னா 3 விக்கெட்டுமே ஒரு மெயினான பிளேயர் விக்கெட் தான் எடுத்திருந்தார். ஃபஸ்ட் கிளாஸ் பர்ஃபார்மன்ஸு. ஸோ இந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா அந்த டீமில் ஜிடியில் வந்து 100 இருக்காருன்னா இந்த டீமில் பார்த்தீங்கன்னா ஒரு யங் பிளேயரு விக்னேஷ், அடுத்து பார்த்தீங்கன்னா சீனியர் பிளேயரு மிச்சல் சாட்னர். ஸோ நல்ல ஒரு ஸ்பின்னிங் அட்டாக் தான் இருக்கும். மிடில் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த பக்கம் ரஷீத் கான் இருந்தானா இந்த பக்கம் ஷாட்னர். ஸோ அந்த பக்கம் சாய் கிஷோர்னா இந்த பக்கம் மகேஷ் புதூர். ஸோ இந்த 4 நாள் 8 ஓவர் ரொம்ப குருஷியலாக தான் இருக்கும். 2 டீமுக்குமே ஒரு ப்ரெஷராக இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் பவுலரும் கொடுத்துருக்க அந்த இடத்துல இம்பாக்ட் ஆல்ரெடி ஒரு வேளை வந்தாக்கா ஆன் டைமில் டெலகிராமில் அப்டேட் கொடுக்குறேன். ஹெட்வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சாய் சுதர்சன், சுப்மன் கில், ஜோஸ் பட்லரு, வில் ஜாக்கு, சூரியகுமார் யாதவ் இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நல்ல நம்பர்ஸ் தான் வச்சுருக்காங்க. பட் வில் ஜாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபயராக இருக்கார். கண்டிப்பாக ஆல்ரவுண்டரு டபுள் ஆப்ஷனுங்கிறதுனால கண்டிப்பாக நம்ம வந்து பிளேயர்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பெட்டர் பிக்காக இருக்கும். வெனியை பொறுத்த வரைக்கும் சுதர்சனு, கில்லு, ஜோஸ் பட்லரு, சாய் கிஷோர், வில் ஜாக்கு, சூரியகுமார் யாதவ். ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நல்ல நம்பர்ஸ் தான் வச்சுருக்காங்க. இன்க்ளூடிங் ஹர்திக் பாண்டியா. இந்த பிளேயர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். வெனியூவில் வந்து கிளிக் ஆகிற பிளேயர்ஸ் வந்து கண்டிப்பாக டபுள் ஆப்ஷன் பிளேயர் கண்டிப்பாக ஃபேண்டசி இன்னாக சான்சஸ் இருக்குது. அந்த பேட்டர்னில் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். நல்ல ஒரு நம்பர்ஸ் வர சான்ஸ் இருக்குது. சேஃபாக போகிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த டீமை வந்து ஜிடி சைடு சாய் சுதர்சன், சுப்மன் கில், ஜாஸ் பட்லர் இந்த 3 பிளேயருமே கண்டிப்பாக எடுப்பாங்க. ஸோ இந்த 3 பிளேயருமே ஃபேண்டசி இன்னாவாங்களா அப்படின்னா கொஸ்டின் மார்க் தான். ஸோ ஒருவேளை வின் பண்ணுறாங்க மேட்ச், செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணி வின் பண்ணுறாங்கன்னா இந்த 3 பிளேயருமே ஃபேண்டசி இன்னாக சான்ஸ் இருக்குது. மேட்ச் க்ளோஸாக போய் லூஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அந்த டாப் 2ல் எனி ஒன் கட் ஆவாங்க. ஸோ இந்த 2 சாய் சுதர்சன், சுப்மன் கில். ஸோ 2 பிளேயருமே பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி டவுட் தான். ஸோ ஏதாவது ஒரு பிளேயர் வெளில போக சான்ஸ் இருக்குது. அதை மட்டும் கரெக்டாக நீங்கள் வச்சாகணும் இந்த இடத்துல. அதே மாதிரி மும்பை சைடு வந்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா, ரிக்கல்டன், கீப்பிங் செக்ஷனில் ரிக்கல்டன். இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயர் வந்து ட்ராப் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. அதை கரெக்டாக நம்ம புட் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா திலக் வர்மா, ஸ்கை இந்த 2 பிளேயர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாற்றி போட்டால் தான் நல்ல ஒரு ஹை பிக் பிளேயர் தான். ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா அமந்தீர் சிங் ட்ரை பண்ணலாம். ஆல்ரவுண்டர் செக்ஷனில் மிச்சல் சாட்னர், பிளிப்ஸு உள்ளே வந்தால் பிளிப்ஸு ட்ரை பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில மேட்சஸில் வந்து வில் ஜாக்கை வந்து கேப்டன் கொடுக்கலாம். இது பாருங்கள் ஃபேண்டசி இப்படி தான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட் மேட்ச் இது ஆக்சுவலாக நம்பர் வைஸ் வச்சுருப்போம் உங்களுக்கு. வில் ஜாக்கு வெர்சஸ் ஜாஸ் பட்லர் கொடுத்துருப்பேன் கேப்டன் வைஸ். இதில் தான் மாற்றணும் நீங்கள் அப்படின்னாக்கா அந்த இடத்துல ரிக்கல்டன் செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ரிக்கல்டன் ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங்கில் இந்த இடத்துல ஒரு 2 விக்கெட்டு எடுத்துட்டாரு அப்படின்னா 2+1 எடுத்துட்டாருன்னா செகண்ட் பேட்டிங்கில் வீசிங் உட்கார வாய்ப்பு இருக்குது. இல்லைனா ரோஹித் உட்கார வாய்ப்பு இருக்குது. ஸ்லைட்லி இந்த இடத்துல ட்ராப் பண்ண பிளேயர்னால் அடிஷ்னலாக ஒரு பிளேயர் வேணும் அப்படின்னா ட்ரெண்ட் போல்ட்டு, தீபக் சகார் 2 பிளேயரில் எடிவன் பிளேயர் ட்ராப் பண்ணிவிட்டு ஒரு பேட்டர் இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா கொண்டு வரலாம். அது ஜிடி சைடாகவும் இருக்கலாம், மும்பை சைடாகவும் இருக்கலாம். ஸோ பேட்டிங் செக்ஷனில் என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு 3 பிளேயர் இந்த வாட்டி ஃபேண்டசியில் வர சான்ஸ் இருக்குது. ப்ளஸ் ஒரு பிளேயர் ஒரு வேளை ஒரு 190 ஸ்கோர் பண்ணுறாங்க, அந்த ஸ்கோரும் க்ளோஸாக போகுது அப்படின்னா அடிஷ்னலாக இன்னொரு பிளேயர் 4 பிளேயர் வரவும் சான்ஸ் இருக்குது பேட்டிங் செக்ஷனில். ஸோ பேட்டிங் செக்ஷன் தான் பெரிய காம்ப்ளிகேட்டு. அதனால் ஷூராக கொடுக்க முடியல. பட் ஆன் டைமில் யார் ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்க பார்த்துட்டு பிச்சிங் அசஸ் பண்ணிவிட்டு டெலகிராமில் அப்டேட் கொடுக்குறேன் உங்களுக்கு. இதை நீங்கள் இந்த மாதிரி வேறு காம்பினேஷன் ட்ரை பண்ணும்போது தான் ஒரு நல்ல ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா 200 ரன் ஸ்கோர் பண்ணுறாங்க எந்த டீமாக இருந்தாலும் அதை சேஸ் பண்ணி க்ளோஸாக போனால் ஒரு வேளை காம்பினேஷன் இந்த மாதிரி வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால தான் பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சாய் சுதர்சன் 3 பேட்டர் எடுத்துகிட்டு வந்துருக்கேன் பாருங்கள். ஜிடியை பொறுத்த வரைக்கும் 3 பேட்டர் உள்ளே கொண்டு வந்திருக்கேன். மும்பையை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 பேட்டர் ப்ளஸ் அடிஷ்னல் செகண்ட் இன்னிங்ஸ் ஃபேவராக கொண்டு போயிருக்கேன். அதாவது செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க மும்பை அந்த பேட்டர்னில் கொண்டு போயிருக்கேன். ஸோ அப்படி கூட ட்ரை பண்ணலாம். இல்லை ஒரு வேளை ஒரு பிளேயர் ட்ராப் அவுட் ஆவாங்கன்னா ஸ்கையே திலக் வர்மா எனியன் பிளேயர் நீங்கள் கட் பண்ணலாம். இல்லைனா ரெக்கல்டன் கூட நீங்கள் ரொட்டேட் பண்ணி ட்ரை பண்ணலாம். பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ரபடா கொடுத்துருக்கேன், தீபக் சகார் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல ட்ரெண்ட் போல்ட் கூட ட்ரை பண்ணலாம். இல்லை ஒரு ஸ்பின்னர் உள்ளே எடுத்துகிட்டு வரலாம். இதுதான் அந்த டீமோட காம்பினேஷன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேறு பேட்டர்னில் யூஸ் பண்ணும்போது தான் நல்ல ஒரு ரிசல்ட் நீங்கள் எடுக்கலாம். ஸோ இதுதான் அந்த டீமோட ஆப்ஷனு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஸோ ஏதாவது ஒரு மேட்ச் தான் வீடியோ மேக் பண்ணுவேன். ஸோ அதனால் எந்த மேட்ச் வேணும் அப்படிங்கிறத ஒரு வேளை நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃப்ரீயாக இருந்தால் வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.